இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிற பல விஷயங்கள் இப்ப சமூக வலைதளத்துல வெளியாகிருக்கு. 1977ல 16 வயது நிலை மூலம் அறிமுகமானாரு. 6 தேசிய விருதுகள் வாங்கியிருக்காரு. 4 பிலிம்பேர் விருதுகள் உட்பட பத்மஸ்ரீ உட்பட பல உயரிய விருதுகளை வென்றிருக்காரு. சினிமா தயாரிப்பு, பிற தொழில் முதலீடு மூலம் இவரோட சொத்து மதிப்பு 80 கோடி என்று நிறைய செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. இவர் மண் வாசனை, கிழக்கு சீமையிலேயே புதிய வார்ப்புகள், கிராமிய பின்னணி மற்றும் யதார்த்தமான பல மாபெரும் வெற்றி படங்களை இயக்கியிருக்காரு. பாரதி ராஜா அவருடைய வாழ்க்கை வரலாறு, திரைப்பயணம் இது எல்லாமே ஆரம்பத்துல இருந்து ரொம்ப எளிமையாதான் இருந்துச்சு. நிறைய நடிகர்களை இவர் அறிமுகப்படுத்தி இருக்காரு. அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டும் தனக்காக எந்த ஒரு விஷயத்தையும் அவரு சேர்த்து வைக்கல. தன்னோட குடும்பத்துக்காக ஓடி ஓடி கஷ்டப்பட்டாரு. ஆனா தான் மகன் இல்லாத ஒரு விஷயம் அவருக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இவ்வளவு பணம், இவ்வளவு புகழ் இருந்தும் என்ன பிரயோஜனம், அதுக்கு என் மகன் இல்லையே அப்படிங்கிற வருத்தத்திலேயே அவர் இருந்தாராம். இவரோட சொத்து மதிப்பு 80 கோடிக்கு மேல இருக்காம். நடிகை ராதிகா அவங்க பிரபலமான நடிகைகள் நிறைய பேருக்கு இவரை ரொம்பவே பிடிக்கும். என்னதான் பாரதி ராஜா அவர்கள் ஆரம்பத்துல இவங்களையெல்லாம் திட்டி திட்டி நடிக்க வச்சிருந்தாலுமே அவங்க எல்லாருமே இன்னைக்கு மிகப்பெரிய பிரபலமான நடிகையா இருக்காங்க. பாரதி ராஜா அவர்கள் தான் நாங்க இவ்வளவு தூரம் வளர காரணம் அப்படின்னு கூட அவங்க சொல்லுவாங்க. இப்போ வரைக்குமே அவங்களுக்கு அவர் மேல ரொம்பவே அன்பு அதிகம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு இடத்துக்கு அவரும் வந்தாரு. ஆரம்பத்துல இருந்து தமிழ் சினிமாவை மாற்றி கொண்டு போனதே இவரோட கதைகள் தான் சொல்லலாம். 80 கோடிக்கு மேல சொத்து மதிப்பு இருந்தாலுமே மகன் இல்லாதது மிகப்பெரிய வருத்தம் இவருக்கு.